அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நேற்றைய தினம் நமது அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் காணொளி வாயிலாக மக்களிடம் உரையாற்றினார். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த காணொளி. வாங்க, இதை ஒரு அந்த ஹோல் கான்வர்சேஷனோட ஹைலைட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக கற்றுக்க வேண்டியது, நாம் டேக் ஹோம் சொல்லுவோம்ல, என்ன எடுத்துக்கிட்டு போக போகிறோம், அந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன மெயினாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ணன் ஆரம்பிக்கும்போது அவரோட களம்னு சொல்லுவாங்கள்ல, தானியங்கள் எல்லாம் உலர்த்துற இடம், அந்த இடம்தான் அவருக்கு படிக்கிற காலத்தில் அந்த இடத்துல தான் படிப்பேன், அங்கே தான் தூங்குவேன். அந்த பூமி கரூர் ஒட்டி இருக்கிற அந்த கிராமம் ரொம்ப ஒரு வறண்ட நிலப்பரப்பு மாதிரி தெரியுது. அண்ணா அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். நீர் பற்றாக்குறை இருக்குது. அந்த வறுமைகளுக்கு நடுவில் தான் படித்து இந்த விவசாயத்துலேருந்து தப்பிச்சு போயிடணும், இந்த கந்தக பூமின்னு சொல்லுவாங்க, டூ மச் ஹாட் இருக்கிற பகுதியிலேருந்து எப்படியாவது வெளில போயிடணும் படித்து அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் உந்துதலில் படித்து அண்ட் தென் ஐபிஎஸ் ஆனார். அண்ட் தென் 2020 ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பியும் தன்னோட இடத்துக்கே வந்துடுறார், அந்த பூமிக்கே வந்துடுறார். அந்த விவசாயம் அவரை திருப்பியும் இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். விவசாயத்தை நேசிக்கக்கூடிய மனிதராக அண்ணன் இருக்கிறார். விவசாயம்னா ஜஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவர் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணார். கவனிச்சிங்கன்னா தெரியும். மண் வளம், நீர் வளம், காற்று, இந்த குளோபல் வார்மிங் சொல்லுவோம்ல, உலகம் வெப்பமயமாதலை தடுக்கணும்னா மரம் நடணும், நிறைய மரக்கன்றுகளை நடணும். ஒரு லேண்ட் இவ்வளோ இருக்குன்னா இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் மரம் இருக்கணும் அப்படின்னு வித் டேட்டா ஹி எக்ஸ்பிளைன்ட். தட் வாஸ் அமேசிங்கில். ஸோ இந்த மண் மேலேயும் இயற்கையின் மேலேயும் எவ்வளோ அக்கறையோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. விவசாயத்தில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக தான் கால்நடை வளர்ப்பை நான் பார்க்குறேன். அந்த வகையில் கோழி, ஆடு, மாடு இப்படி எல்லாத்தையும் வச்சுருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு இணக்கமாக அந்த ஜீவராசிகள் கூட, அந்த உயிரினங்கள் கூட அவர் பழகிறாருன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த காணொலியை பார்க்கும்போது. அந்த குட்டி அண்ணா கிட்ட சேட்டை பண்ணதும் அதுக்கு அண்ணா கொடுத்த ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. தாயுமானவர் இல்லையா. ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை விவசாயம் இப்போ எல்லாமே ரசாயனம் கலந்து தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் கன்சிடரபிளி பீப்புள் ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ஸோ இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்குமே அந்த ஆசை இருக்குது, ஒரு ஃபார்ம் வாங்கணும், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அது அண்ணனோட காணொலியை பார்த்ததுக்கப்புறம் இன்னமும் கூடி இருக்குன்னு நான் சொல்லணும். சரி, பாலிட்டிக்ஸை பற்றி என்ன பேசினாருன்னு பார்ப்போமா. அவர் மென்ஷன் பண்ணார், நம்ம வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் சேருங்கன்னு ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணேன். நான் பிஜேபியில் இருக்கிற இல்லை மற்ற கட்சியில் எந்த கட்சியில் இருக்கிறவங்களையும் நான் கால் பண்ணி சேருங்க அப்படின்னு நான் கேட்கல. பட் வாலண்டியராக எல்லோரும் சேர்ந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறைய வருது. அதுக்கு சிம்பிளாக அண்ணனோட ஆன்சர் கொடுத்தது ஐ திங்க் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கக்கூடும், பிஜேபியிலேருந்து இவர் அழைச்சிக்கிட்டார் இத்தனை பேர் அப்படின்னு நினைக்கலாம். பட் அண்ணனோட இந்த கிளாரிஃபிகேஷன் ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் இல்லையா. ஓகே. அண்ட் முக்கியமானதாக பாலிட்டிக்ஸை பற்றி அண்ணன் சொன்னது, இந்த தொடர்ந்து ஒருத்தரே எம்பியாக பல வருஷங்களுக்கு 10 வருஷம் 50 வருஷம் இப்படி தொடர்ந்து ஒருத்தரே எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் ஒரு பொறுப்பில் உட்கார்ந்துருக்கிற இந்த பழைய ட்ரெண்டை உடைச்சிட்டு, இல்லை பழைய ஸ்டைலை
இது பண்ணிவிட்டு புதுசாக யங்ஸ்டர்ஸை கொண்டு வருவோம். அண்ணன் எடுத்து வைக்கிற இந்த புது பாலிட்டிக்ஸில் யாரும் நிரந்தரமாக எந்த போஸ்டிங்லேயும் உட்கார போகிறதில்ல. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு பதவிக்கு வந்து ஒரு டேர்ம் பீரியட் இருக்க போகுது. இவங்க இத்தனை நாள் தான் வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும். தகுதியானவர்கள் பயிற்சியின் அடிப்படையிலும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த பதவி வழங்கப்படும் அப்படிங்கிறதுல அண்ணன் தெளிவாக இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உள்ளாட்சி தேர்தலில் விருப்பம் இருக்கிறவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கேட்கப்பட்டது. அதில் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ணன் மென்ஷன் பண்ணியிருந்தார். எந்த ஒரு வேலைக்கும் ஒரு டாக்டராக இருக்கணும்னா இது கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், ஒரு என்ஜினியராக இருக்கணும்னா இதை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், ஒரு லாயர்னால் இதை படிச்சுருந்துருக்கணும். அப்படி எல்லா துறைக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்ப 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 இருக்கிற துறைகள்லே ரொம்ப முக்கியமானது அரசியல் துறை. அந்த அரசியல் துறைக்கு மட்டும் குவாலிஃபிகேஷன் ஒன்று செட் பண்ணவே இல்லை. ஐ திங்க் அண்ணா இஸ் கோயிங் டு பிரேக் த ரூல். எப்படின்னா, கோயம்புத்தூரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸுக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் ஒரு பயிற்சி மையம் அமைக்கப்படும். யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ they have to attend these trainings. அதை கிளியர் பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் எல்லா துறைகளிலும் வந்து தேர்வுகளும் பயிற்சிகளும் இருக்கும்போது அரசியல் மக்களுக்கானது, மக்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, இந்த சமுதாயத்தோட முன்னேற்றம் சம்மந்தப்பட்டதுன்னு வரும்போது அதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை, எனிபடி கேன் ரூல்னா தட் ஷுட் பி சேஞ்ச்டு. இல்லை, அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஸ்டெப்பை தான் அண்ணன் கையில் எடுத்திருக்கார். ஸோ நம்ம உறவுகளுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, பகிருங்க. ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு ஏற்படணும். அது என்னென்னா, யார் வேணாலும் நம்மளை ஆட்சி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கொஷனை நமக்குள்ளே ரைஸ் பண்ணணும். எவ்வளவோ பார்த்துருச்சு இந்த தமிழ் மண் இல்லையா? ஒரு சேஞ்ச் வேணும். அந்த சேஞ்ச் நல்ல சேஞ்சாக இருக்கணும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும். தகுதியானவர்கள் அரசியல் களத்துக்கு வரணும், திறமையானவர்கள் வரணும். இது ரெண்டுக்கும் மேலே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் வரணும், நேர்மையானவர்கள் வரணும். இது எல்லாம் நடக்கணும்னா நாம் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்கணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த Tamil people to go and register in We the Leaders Foundation. மாறுவோம், மாற்றுவோம். நன்றி.